ரொம்ப ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக பச்சை பயிறு வச்சு குழம்பு செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சை பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனிமிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த பச்சை பயிரையும் அந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாம். வேகிற சமயத்தில் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய், ஒரு 4 முந்திரி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜை செக் பண்ணிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை